Hi students, welcome to KC Botany. 12th physics பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன முக்கியமான 5 மார்க்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம வந்து பயாலஜி அண்ட் பாட்னி சுவாலஜி வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ முக்கியமானது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக செலக்ட் பண்ணி எடுத்திருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 5 மார்க்ஸில் மேக்ஸிமம் மார்க்ஸும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பப்ளி எக்ஸாம்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 மார்க்ஸ் சரிங்களா, அதாவது சாய்ஸ் விட்டுமே நம்மளால் 4 5 மார்க்ஸ் எழுதுகிற அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ்லேருந்து வந்துச்சு. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயுமே லாஸ்ட் இயர் இது எல்லாமே என்ன பண்ணியிருந்தோம், ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து முக்கியமான கொஷின்ஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வரும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. யூடியூப்பில் செக் பண்ணும்போது கூடவே கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த போல்டில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த டைபோல் அண்ட் ஆக்சியல். மின் இருமுனை ஒன்றினால் நச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. இதெல்லாம் நிறைய டைம் வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி மின் இருமுனை ஒன்றினால் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலம் சரிங்களா. கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த டைபோல் அண்ட் ஈக்குவட்டோரியல் லைன். அதே மாதிரி மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. ஸோ இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டெரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் அதையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி இந்த கொஷின்ஸும் பார்த்து வச்சுங்க. மின்னோட்டம் பெற்ற முடிவில் நிலவுல கம்பியில் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு, மின்னோட்டம் பெற்ற முடிவில் சமதள பரப்பில் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு, அதே மாதிரி இந்த தொடர் இணைப்பு பக்க இணைப்பு. ஸோ இதுவும் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. இணைக்கும் போது விளையும் தொகுப்பையின் மின்தேக்கு திறன். டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வென் கெப்பாசிட்டர் ஆர் கனெக்டர் இன் சீரியஸ் அண்ட் பேரலல். இதெல்லாமே நல்லா பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து சொல்லவே தேவையில்ல, எல்லாமே சரிங்களா. பேசிக்காக படிக்கக்கூடிய ஒரு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாண்டி கிராஃப் சரிங்களா. வாண்டி கிராஃப் ஒர்க்கிங் அந்த இது விகிதத்தை படிச்சுங்க. சாரி, இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். வாண்டிகிராஃப் மின்னேற்றின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விரிவாக விளக்கும். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2ல் இங்கேயும் போல்டில் கொடுத்துருக்கூடிய கொஷின் நல்லா பாருங்கள். டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மோட் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண்விடத்தை பெறுக. Obtain the macroscopic form of Ohm's law from its microscopic form and discuss limitation. ஓம் விதியின் நுண்மாதிரி அமைப்பிலிருந்து ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை பிறகு அதன் வரம்புகளை விவாதி. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், இந்த வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அக மின் தடையை காண்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர். அதுக்கடுத்து அதிகமாக கேட்கறது இந்த வீஸ்டன் பிரிட்ஜ் பற்றி அதிகமாக கேட்பாங்க. வீஸ்டன் சமநிலை சுற்றில் சமன்சை நிலைமைக்கான நிபந்தனையை பெறுக. ஸோ இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க, இது வந்து பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு த இஎம் ஆஃப் டூ செல்ஸ் கம்பேர்டு யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். அதாவது மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இது மின்கலன்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3ல பொறுத்த வரைக்கும் இந்த தேர்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. Discuss the relation for magnetic induction at a point due to an infinity long straight conductor carrying current. மின்னோட்டம் பாயும் முடிவுலா நீளம் கொண்ட நேர்கடத்தினால் ஒரு புள்ளியில் வெளியும் காந்தப்புலத்திற்கான கோவையை பெறுக. அதுக்கடுத்து மின்னோட்டம் பாயும் மட்ட கம்பிச்சுருளின் அச்சில் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்க. அதுக்கடுத்து இந்த டேன்டன்ஸ் லா, டேஞ்சன் விதியை கொடுக்க, அதோட கால்மானோட தத்துவம் அமைப்பு மற்றும் கொள்கையை விவரி. அதுக்கடுத்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த சைக்ளோட்ரான், ஒரே ஒரு நிமிஷம், சாரி, இந்த சைக்ளோட்ரான் தத்துவம் அமைப்பு செயல்பாடு, இதுவும் வந்து இயர் கொஷினில் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து நீண்ட இணையான இரு மின்னோட்ட பாயும் கடத்திகளிடையே செயல்படும் விசையை கணக்கிடுக. இதுலேருந்து ஆம்பியரை வரையறு. அப்டைன் எ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரலல் கரண்ட். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 4. ஸோ யூனிட் 4ல் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பிளைன் ஒர்க்கிங் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். ஸோ
ஸோ இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மின்மாற்றியோட அமைப்பு செயல்பாடு இதுவும் ரிப்பீட்டட் கொஷின், இயர் கொஷினில் நீங்கள் நிறையா பார்க்கலாம். அதனால் அந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துருங்க. அதே மாதிரி ஆர்எல்சி சர்க்கியூட், ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதையும் பார்த்து வச்சுங்க. தொடர் சுற்றி ஆர்எல்சி சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம், ஸோ கட்டக்கோணத்திற்கான சமன்பாடு. அதுக்கடுத்து 5th லெசனு. ஸோ 5th லெசன் வந்தால் நிறைய டைம் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன் தான், சரிங்களா? அதனால் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து நல்லா பார்த்துருங்க. மேக்ஸ்வெல் சமன்பாடு நுண்கணித வடிவில் எழுதுக. அதுக்கடுத்து வெளிவீடு நிறமாலை, ஸோ இது வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் அதையும் பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் அதிகமாக நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம காலண்டாரிலுமே நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. அதேமாதிரி இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆடி சமன்பாட்டின் வருவித்து பக்கவாட்டு உறுப்பிற்கான கோவை, மிரர் ஈக்குவேஷன் அண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டரல் மேக்னிஃபிகேஷனு. அதே மாதிரி ஒளியின் வேகத்தை கண்டறிவதற்கான ஃபியூசி மெத்தட். ஃபியூசி மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? நமக்கு வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக படிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ படிக்கலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதேமாதிரி இந்த நிறப்பிறகை இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஜஸ்ட் அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது படிக்க முடிஞ்சால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 7. யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா இந்த ஹைகன்ஸ் தத்துவம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஜாயின் மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ ஜாயின் மெம்பர்ஸை ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களுடைய மார்க்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்ஸில் எவ்வளோ எடுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் அட்மின் நம்பர் இருக்கும், அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யங் டபுள் ஸ்லிட் பட்டிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் அதிக டைம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? யங் இரட்டை பிழிவு அப்படிங்கிற கொஸ்டினை இந்த நல்லா பார்த்துருங்க. அதே மாதிரி கீற்றணி ஒன்றில் நடைபெறும் விளிம்பு விளைவை விலக்கி ஆவது பெருமத்திற்கான நிபந்தனை, ஸோ இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த கிராட்டிங் அண்ட் அப்டைன் கண்டிஷன் ஆஃப் மேக்ஸிமம், ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 8. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இந்த மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டினை விளக்குக, எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒளி உமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம், சரிங்களா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் கிவ் டைப்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபோட்டோ எம்எஸ்சி செல், நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேவிசன் ஜெர்மன் சோதனை, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் ரிப்பீட்டட் அதிகமாக இருக்காது, ஆனால் 5 மார்க்ஸில் ரிப்பீட்டட் இருக்கும். நம்ம இயர் கொஷின் அனலைஸுமே லாஸ்ட் இயருக்கு எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இயரும் அடுத்தடுத்து சொல்லுவோம், சரிங்களா? வேணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். 3 மார்க்ஸ், ஏன்னா நமக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நிறையா இருக்குது, 1 or 2 ரிப்பீட்டட் வரும், நியூ கொஷின்ஸும் வரும். ஆனால் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் நமக்கு நிறையா இருக்கும், சரிங்களா? அதனால் பார்த்துங்க, நம்ம இயர் கொஷின் வச்சு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் தத்துவம் வேலை செய்யும் விதம், சரிங்களா? மைக்ரோஸ்கோப் வந்து ஒர்க்கிங் அந்த பிரின்சிபல், இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து யூனிட் 9. ஸோ யூனிட் 9 வந்தாலே நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஜே தாம்சனை பற்றி படிக்க சொல்லியிருப்பாங்க, அதனால் கண்டிப்பாக இதை வந்து நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து இந்த போர் அணுமாதிரி, சரிங்களா? இந்த கொஷின்ஸும் நல்லா படிச்சுருங்க, சரிங்களா? ஆட்டம் மாடலு. அதுக்கடுத்து அதோட நிறமாலை தொடர்கள், ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர், ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து கதிரியக்க செறிவு விதியினை தெரிவிக்க லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே, ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 10. ஸோ யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் இந்த 3rd கொஷின் இருக்குது பாருங்கள், ஒரு முழு ஆலை திருத்தி அமைப்பு செயல்படும் விதம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஜெனர் டயோடு அஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர், ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஒரு டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படுதல், இதெல்லாம் இயர் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ சுவிட்ச் எக்ஸ்பிளைன். அதுக்கடுத்து டி மார்கன் தேற்றம், சரிங்களா? இது வந்து பார்த்துருங்க. பொதுவாக ஃபிசிக்ஸ் பார்க்குறப்ப இந்த பயன்கள் அந்த பண்புகள் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதேமாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின், கெமிஸ்ட்ரியில் படிக்கிறப்பையும் அதே மாதிரி ஃபிசிக்ஸு இதெல்லாமே அந்த பயன்கள் பண்புகள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஈவன் பயாலஜி படிக்கிறப்பயுமே ஆல்ரெடி பயாலஜிக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம், டாப் மோஸ்ட்டு 5 மார்க்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுங்க. ஃபைனலாக இந்த நானோ ஸ்ட்ரக்சரின் நேச்சர் வித் எக்ஸாம்பிள், இயற்கையில் உள்ளே நேனோ வடிவங்களை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுங்க. இதோட
இதுக்கான மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வேணும்னா கமெண்ட்டில் வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஆல்.